நமஸ்காரம். நம்ம குழந்தைகள்லாம் இன்னைக்கு படிக்கிறதுக்கும் வேலைக்கும் வேறு வேறு மாநிலங்கள், வேறு வேறு ஸ்டேட்டு, வேறு வேறு கண்ட்ரிக்கெல்லாம் போச்சு. அங்க போய் பிஜி அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல தங்கிண்டு ஒரு ரூம் எடுத்துட்டு அவர்கள் மட்டும் இல்லாம கூட ஒரு 2-3 பேரும் தங்கிட்டு இருக்கா. கொஞ்சம் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கத்தான் இருக்கும். அதாவது ரொம்ப தாராளமாக ரூம் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் கிடுக்காதான் இருக்கும். நம்ம இந்த பிளாட் எல்லாமும் பார்த்துருக்கோம். ஒரு பெட்ரூம் பிளாட் எல்லாம் எப்படி இருக்கும் சென்னையிலன்னு கொஞ்சம் இடம் போராமயமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல 3 ஆழ்வார்கள் வந்து தங்கினார். எப்போ, எங்க பார்க்கலாமா? உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஒரு நாள் நல்ல மழை, இருட்டு. அந்த வேளையில பொய்கை ஆழ்வார் திருக்கோவிலூர் வழியா வந்துட்டு இருக்கார். அப்போ ரொம்ப மழை ஜாஸ்தியாயிடவே எங்கேயான ஒரு இடத்துல தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இடம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு அங்க போறார். போய் அந்த மடத்துக்காரன்ட்ட கேட்கிறார், அப்பா நான் இங்க தங்கிக்கலாமா? தாராளமா தங்கிக்கலாம், ஒரே ஒரு சின்ன அறை இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அறை ஒருவர் படுக்கலாம், 2 அமரலாம், 3 நிற்கலாம், அந்த அளவுக்கு தான் இடம் இருக்கும். பரவாயில்லப்பா அப்படி சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அங்க போறேன். அங்க போய் அந்த ரூம்ல படுத்துட்டு பெருமாளை பாடிட்டு பெருமாளை பத்தியே எண்ணிண்டு அவர் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்கறது. போய் பார்த்தாக்க பூதத்தாழ்வார் வர்றார். அவரும் இதே மாதிரி மழைக்கோசரம் ஒதுங்கிறதுக்கு இடம் தேடி அந்த ஒரு அறைக்கு வர்றார். சரி அப்படி சொல்லிட்டு அவரையும் உள்ளே கூப்பிட்டு 2 பேருமாக அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுதுமே அவர்கள் வந்து பெருமாளை பத்தி பாடிண்டும் பேசிண்டும் இருக்கா. கொஞ்ச நேரம் போச்சு, திருப்பியும் ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்கறது. யாராக இருக்கும் சொல்லி திறந்து பாக்குறார். அப்போ பேயாழ்வார், அவரும் மழையில மாட்டிண்டு ஒரு ஒதுங்க இடம் தேடி இங்கே வர. சரி உள்ளே வாங்க, நம்ம 3 பேருமா நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள வர. 3 பேருமா நின்றுண்டு பெருமாளை பத்தி பாடிண்டும் பெருமாளை பத்தி சிந்திச்சுண்டும் அப்படியே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 4வதாக ஒரு ஆள் அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி அவளுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங், ஒரே நெருக்கி, அதாவது இந்த பின்னாடியிலேருந்து ஒருத்தர் தள்ளி நெருக்கி ஒரு இடம் இல்லாமையா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. உடனே பொய்கை ஆழ்வார் வையம் தகளையாக வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுற. என்ன அர்த்தம்னாக்க, இந்த உலகத்தையே விளக்காகவும் அதுல கடலை வந்து நெய்யாகவும் வச்சு அந்த சூரியனையே திரியாகவும் வச்சு விளக்கேத்துறேன் பெருமாளே, நீ எனக்கு வந்து இந்த ரூம்ல இருக்க இருளை மட்டும் இல்லாம என்னுடைய அறியாமை என்ற இருளையும் போக்கி கொடு அப்படின்னு பாடுற. உடனே என்ன பண்றார், பூதத்தாழ்வார் ஒரு பாட்டு எடுக்கிறார். அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாய் இன்புறு சிந்தை இடுதிரியாக அப்படின்னு. அதாவது அன்பையே விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் போட்டு விளக்கு ஏத்துறேன் பெருமாளே, நீ எனக்கும் வந்து இந்த அறியாமை என்ற மாயை போக்கி இந்த இருளை நீக்குவாயாகன்ற மாதிரி பாடுற. இதை பாடி முடிச்ச உடனே பின்னாடி இருக்கிற பேயாழ்வார்க்கு சட்டன்னு உரைச்சுடுறது, வந்திருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பாட்டு எடுக்கிறார் அவர். என்ன பாட்டு? உடனே ஒரு பாட்டு எடுக்கிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெருமாளே நீ வந்திருக்க, உன்னை அப்படியே உன்னுடைய பொன்னான மேனியை நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி பாடுற. பெருமாள் அப்பவே அந்த க்ஷணமே அவ 3 பேருக்கும் அந்த யார் என்று காட்சிப்படுத்துகிறார். அவ 3 பேருக்கும் உடனே முக்தியும் கொடுத்துடுற. அதனால இந்த ஸ்தலத்துக்கு திவ்ய பிரபந்தம் பிறந்த ஊர் அப்படின்னு இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு பேர் உண்டு. அது என்ன கஷேத்திரம்? திருக்கோவிலூர். திருக்கோவிலூர் சென்னையிலிருந்து விழுப்புரம் போறச்சு அங்க இருக்கு. இது வந்து பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரத்துல 1. திவ்ய தேசங்கள்ல 42வது திவ்ய தேசம். இது பெருமாள் திருவிக்கிரம பெருமாள், மூலவர் ஆயனர் கோபாலன், தாயார் பூங்கோதை நாச்சியார். இங்க பார்த்த எல்லாம் திருவிக்கிரம பெருமாள் ஒசரமோ அப்படியே ஒரு பெரிய பெருமாள். அவ்வளவு பெரிய பெருமாள் நம்ம வேற இடத்துல பார்த்திருக்குமான்றது சந்தேகம்தான். இந்த கோவில் கோபுரமுமே அப்படிதான், ரொம்ப உசந்த கோபுரம். 3வது பெரிய கோபுரம் தமிழ்நாட்டிலேயே. திருவிக்கிரம பெருமாள் தரு, அதாவது மரத்தால ஆனவர், ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பார், ரொம்ப அழகாவும் இருப்பார் பெருமாள். இங்க வந்து எல்லாருக்கும் திருவிக்கிரம பெருமாள் கதை தெரிஞ்சிருக்கும்.
அதாவது மகாபலின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். அவன் எப்படி இந்திரலோகத்தை இந்திரன்டேந்து அபகரிச்சுட்டான். இந்திரன் வேண்டி கொண்டதுக்கு இணங்க பெருமாள் வாமனனாக வந்து பூமியில் அவதரித்தார். அதாவது ஒரு குள்ள பிராமண அவதாரத்துல வர. அப்போ வந்து மகாபலி ஒரு யாகம் பண்றான். அப்போ எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணுகிறான். கேட்டவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வாமனர் அங்கு சென்று 3 அடி நிலம் கேட்கிறார் தானமா. அவனும் கொடுக்கறதுக்கு கமண்டலத்துல இருக்கிற ஜலத்துல ரெடியா வச்சிருக்கான் குத்துறது. அப்போ வந்து சுக்கராச்சாரியர் மகாபலியின் குரு வந்திருப்பது யார் என்று தெரிஞ்சு கொண்டு உடனே என்ன பண்றாரு, கமண்டலத்துக்குள்ள ஒரு அதாவது ஒரு சின்ன வண்டா உள்ள போய் தண்ணி வரதை நிறுத்திடுறார். ஆனா பெருமாளுக்கா தெரியாது. உடனே என்ன பண்றார், ஒரு தர்பப்புல்ல எடுத்து அந்த ஓட்டையில அப்படி குத்துறார். அது நேரா அவர் கண்ணுல பட்டு ஒரு கண்ணு தெரியாம போயிடுறது சுக்கராச்சாரியார். அப்புறம் வந்து மகாபலி அவருக்கு தத்தம் பண்ணி கொடுத்துடுறான். பண்ணின நாள்தான் கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு ஒசந்து உலகளந்த பெருமாள் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரியவரா வளர்ந்து ஒரு அடியை ஆகாசத்தில் அளந்துடுறார். 2வது அடியை பூமியில் அளக்கிறார். 3வது அடிக்கு எங்க வைப்பேன் அப்படின்னு கேட்கிறாரு மகாபலி. மகாபலியும் வந்தவர் யார் என்று தெரிந்து உடனே தன் தலையை காமிச்சு இங்க வைங்கோ அப்படின்றான். உடனே பெருமாள் அப்படியே காலால் அவனை அமுக்கி பாதாள லோகத்தில் அவனுக்கு ஒரு உலகம் சிருஷ்டித்து அவனை அங்க அனுப்பி விட்டுடுறார். ஏன் அவனை கொல்லல அப்படின்னாக்க அவன் வந்து பிரகல்லாதனுடைய பேரன். அவர் என்ன பண்ணி கொடுத்திருக்காரு சத்தியம் பிரகலாதனுக்கு, உன்னுடைய வம்சத்தார் இனிமேல் யார் வந்தாலும் நான் அவளை கொல்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அதனால அப்படியே பூமி உள்ள அழுத்திடுறார். அதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, திருசங்கு சொர்க்கம் அப்படின்னு. திருசங்குக்கோசரம் ஆகாத்த ஒரு சொர்க்கம் உண்டாக்கி கொடுத்த மாதிரி பாதாள லோகத்துல அவனுக்கு ஒரு இடம் உண்டாக்கி கொடுத்து அவனை அங்க அனுப்பிச்சுடுறார் பெருமாள். இதுதான் அந்த ஸ்தல புராணம். ஆனா பெருமாள் எப்படி திருக்கோவிலூருக்கு வந்தார் அது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. மிருக்கண்டு மகரிஷின்னு ஒருத்தர், அவருடைய பத்தினி மித்ராவதி, 2 பேருக்கும் பெருமாளை வாமனனாவும் திருவிக்கிரமனாவும் சேவிக்கணும் ரொம்ப ஆசை. உடனே பிரம்மா கிட்ட போய் நான் அவரை அது மாதிரி சேவிக்கணும், நீங்க தான் அதுக்கு வழி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். உடனே பிரம்மா சொல்றார், நீ இந்த மாதிரி திருக்கோவிலூருக்கு போய் அன்னதானம் செஞ்சுண்டு தவம் செஞ்சுண்டு வாங்கோ, கண்டிப்பா பெருமாள் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். அதே மாதிரி அவரும் அவருடைய மனைவி மித்ராவதியும் வந்து இங்க அன்னதானம் செஞ்சுட்டு இருக்கா. இவர்களை சோதிக்க எண்ணி பெருமாள் ஒரு நாள் என்ன பண்றார், அவ அன்னதானம் எல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லா உணவும் தீர்ந்து போன பின்ன அவர் வந்துட்டு அம்மா எனக்கு பசிக்கிறது சாப்பாடு போடுங்கன்னு கேட்கிறாரு. மித்ராவதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏன்னா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு பயந்து போயிடுறாவோ. உடனே பெருமாளை நோக்கி கேட்கிறா, நாங்க வந்து உன்மேல் வச்சிருக்கும் பக்தி உண்மையானால் தயவு செய்து நீ தான் எங்களுக்கு அருள் புரியணும், இந்த பாத்திரங்கள்ல உணவு எப்படியான வரணும் அப்படின்னு கேட்கிறான். உடனே மொத்த பாத்திரத்தையும் உணவு வந்துடுறது. உடனே மிருக்கண்டு மகரிஷியும் மித்ராவதியும் வந்த அந்த வயசானவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து உபசரிக்கிறார். இவர்களுடைய பக்தியை மெச்சி பெருமாள் உடனே அவ 2 பேருக்கும் வாமனனாகும் திருவிக்கிரமானும் காட்சி தந்த இடம்தான் திருக்கோவிலூர். உடனே மிருக்கண்டு மகரிஷி கேட்கிறார், நீ இந்த ஸ்தலத்திலேயே இருந்து இங்க இருக்கிற எல்லாருக்கும் அருள் பாரிக்கணும் அப்படின்னு கேட்கிற. பெருமாள் அங்க திருவிக்கிரமனா ஏழிருக்கு. நீங்க எல்லாம் கேட்கலாம், இங்க வந்து சேவிச்சா எங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். இங்க வந்து சேவிக்கிறவாளுக்கு உத்தியோக உயர்வு, உத்தியோகம் இல்லாதவாளுக்கு உத்தியோகம், உத்தியோகம் இருக்கிறவாளுக்கு உயர்வு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவாள்லாம் சொல்றா. இது கண்டிப்பா நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பட்டரும் சொல்ற. இந்த மாதிரி அழகான கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கணும். பெருமாளுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு பெருமாளையே பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம்.